societies under its banner people are operating. இது வந்து ஒரு நான்-ப்ராஃபிட் நான்-கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இது வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் லீக். அங்கே அதனுடைய கோரிக்கைகள் அதனுடைய விஷயங்கள் என்னென்னா, பிளட் ப்ரெஷர் ஈஸியாக சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், வந்ததுக்கப்புறம் என்ன எப்படிலாம் அதை குறைக்க முடியும், அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும். அதே சமயத்தில் வந்து இந்த நாலேஜ் வந்து எல்லா இடத்துக்கும் போகணுன்றதுக்காக இந்த 100 சொசைட்டிஸுக்கும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பரவ வைக்கிறாங்க. ஏன் பிளட் ப்ரெஷர் பற்றி யோசனை பண்ணி பேசணும் எவ்வளோ அளவுக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். உலகத்தில் இப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது 31% பீப்புளில் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அந்த 31% வந்து ரொம்ப அதிகமானது. சரி, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கு பார்த்து அதே 31% இந்தியாவிலே இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே நீங்கள் பார்க்கும்போது 4ல் ஒருத்தருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. பிளட் ப்ரெஷர் அதிகமாக உங்களுக்கு உறுப்புகள் பாதிக்கும். பிளட் ப்ரெஷருடைய எஃபெக்ட்னால ஸ்ட்ரோக் வரலாம், பிளட் ப்ரெஷருடைய எஃபெக்டால் ஹார்ட்டில் அட்டாக் வரலாம், கிட்னியில் ஃபெயிலியர் வரலாம், ரத்த குழாயில் அடைப்பு வந்துடலாம். ஹார்ட்டில் திடீர்னு அட்டாக் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு ரத்த குழாயிலே விரிஞ்சிரும் உடஞ்சிரும் உள்ளரை. அது வந்து ஒரு டிசெக்ஷன் சொல்லும். உடனே அர்ஜென்ட்டாக பார்த்தாகணும், இல்லைன்னா இறந்துருவார் பேஷண்ட். அப்படி இல்லைன்னா இருதய துடிப்புலாம் மாறி மாறி அடிக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ப்ராப்ளம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் குறைக்கணும், இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிளட் ப்ரெஷரை குறைக்கணும். பிளட் ப்ரெஷர்னால் என்னன்னு ஜனங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நார்மல் பிளட் ப்ரெஷர்னு நிறைய பேருக்கு தெரியாது. 120, 80 தான் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு நார்மல் பிளட் ப்ரெஷர். ஒத்துக்கிட்டுன்றது இல்லை, அதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண பிளட் ப்ரெஷர். ஸோ அதுக்கு மேலே போகும்போது 120 139 வரைக்கும் போகுது. இது வந்து 80 89 வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது அர்த்தம். அந்த ரேஞ்சை வந்து ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி. அதெல்லாம் இப்போ அந்த டெர்மினாலஜி இல்லை, பட் அதை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் டாக்டர்ஸ் இல்லை மற்றவங்க நான் மெடிக்கல் பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னால் 120 139, 80 89 அந்த மாதிரி ரேஞ்சில் மேலே போயிட்டு இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அறிவுரைகளை கேட்கணும். And he was the first Indian who has become the vice president of World Hypertension League. So having said that, it's very simple. When we are talking so much, actually people may start thinking that these doctors are scaring us. Normally they say that. It is not so. The whole idea is high blood pressure along with diabetes is so much frequent all over India. Almost 30% as sir said. And it is not only urban, even rural area. It is not only rich, even the poor people. You see people having high blood pressure, everybody, people walking on the road, drivers, everybody, small shopkeepers. How many of them are checking actually? Because they say that we are not checking because we have no symptoms. So first important thing is hypertension will not have any symptoms. Somebody walks into one of our rooms, 200 by 110, he said, no sir, I don't have blood pressure, I have no symptoms. But the problem is, if that is not treated, this man is developing a stroke or a heart attack or a kidney problem. All these three are very common. We are seeing patients in the major hospitals. These are the people who go there because they are not controlled. They don't know that they have. So finally, everybody should check the BP after the age of 30, at least 2 times in a year. When somebody has blood pressure, check more often, take the medicine. Medicines are not actually expensive. Everybody's, people have some negative feeling that doctors will write too many medicines. Why should I go? That is a wrong concept. You go to any doctor of your choice, get your BP checked up. என்னுடைய பேர் டாக்டர் சந்திரசேகர். நான் வந்து வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே இன்னைக்கு வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நேற்று வந்து நாங்கள் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் பற்றிய ஒரு நாலேஜை வந்து பப்ளிக்கு கொண்டு போகிறதுக்கோசரம் இந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த அமைப்பு இருக்கிறதுனுடைய தமிழ்நாடு பிரான்ச் வந்து ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அமைப்பு தமிழ்நாடுல இருக்க அந்த இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அந்த அமைப்பினுடைய செக்ரட்டரி நான். ஸோ நேற்றுலேருந்து நான் செக்ரட்டரியாக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமைப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன்றது என்னென்னா, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுக்கு பரவலாக வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார்மலாக 120 கீழே 80ன்றது சாதாரணமாக இருக்கக்கூடிய பிபி. பட் இது வந்து இல்லாமல் வந்து நிறைய பேருங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம்ன்றது
பரவலாக இருக்குது. அதுக்கு நிறைய பல காரணங்கள் உண்டு. உடல் பருமன் இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து நிறைய உப்பு சேர்ந்து நிறைய இது இருக்குது, எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டு எடுக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்ம பேலன்ஸ் பண்ணுறது இல்லை. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது, பட் ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது யாரும் சொல்லிக் கொடுக்கல. சின்ன குழந்தையிலேருந்து படிப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து கடைசியில் வந்து பிபி